வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்படி ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சில்வர் வந்து 1 லாட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்த லாட் வந்து நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ சில்வரில் நம்ம வந்து ஃபஸ்ட் லாட்டுக்கு வந்து எவ்வளோ புக் பண்ணோம், ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் இப்போ எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து எஸ்டர்டே ஒரு என்ட்ரி வந்து வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து புக் ஆயிருந்தது. என்ன லெவல் ஆஃப் என்ட்ரி டார்கெட் அப்படின்னு நம்மளோட குரூப் அப்டேட்டில் வந்து பார்ப்போம். நம்மளோட குரூப் அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எஸ்டர்டே வந்து மார்னிங்கே வந்து நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து நம்ம வந்து மாற்றி கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் அந்த மெசேஜ் வந்து டெலிட் பண்ணிவிட்டு அகைன் வந்து 10:13 போல் நம்ம வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணியிருந்தோம் அந்த அப்டேட்டு. என்ன லெவல் ஆஃப் என்ட்ரி டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,450 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டு. 117 நம்மளுக்கு வந்து என்ட்ரி டார்கெட் பார்த்தீங்கன்னா 176 நம்மளோட டார்கெட்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணுறது கிடையாது. அதாவது கான்ட்ராக்ட்டு நம்ம வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். ஸோ 2 லாட்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நம்ம வந்து 1 லாட் வந்து ஹோல்டிங்கில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட டார்கெட் ஹிட் ஆச்சா இல்லையா அப்படின்னு நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ட்ரி வந்து எஸ்டர்டே எடுத்திருந்தோம். ஸோ எஸ்டர்டே என்ட்ரி எடுத்ததுலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டவுன்வர்ட்ஸில் தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஒரு 3000 ருபீஸ் போல் லாஸ்ட்டில் இருந்தது. ஸோ எஸ்டர்டே வந்து நம்மளால் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ டார்கெட் வந்து எப்போ ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ 13:30 போல் போட்டிருக்கு. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 1:30 போல் நம்மளோட டார்கெட் வந்து புக் ஆகிருக்கு. நம்மளோட டார்கெட் புக் ஆனது ஸோ ஆர்டர்ஸில் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பொசிஷனில் நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிட் ஆன பொசிஷனில் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 65 குவான்டிட்டி வந்து 177 ருபீஸில் நம்ம வந்து செல் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிள் லாட்டுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம் அப்படின்றது நம்ம சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் வந்து பார்ப்போம். ஸோ நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 117, அதிலேருந்து நம்மளோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 177. ஆல்மோஸ்ட் வந்து 60 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ 60 இன்ட்டு இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் லாஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா 65 குவான்டிட்டி. ஸோ வந்து 3900 ருபீஸ் வந்து நம்ம சிங்கிள் லாட்டுக்கு வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸ்டில் வந்து நம்மளோட பொசிஷனில் 1 லாட் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணுறோம் அப்படின்றது கண்டினியூஸாக நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங்குமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம ஷோ பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து செல்லிங்கில் வந்து புக் ஆச்சு. ஸோ இப்போ நம்மளோட சில்வரோட ட்ரைனிங்கில் எவ்வளோ புக் ஆகிருக்கு, ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா சில்வரோட நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் ஸோ 59,000 ருபீஸ் போல் நம்மளுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கேரண்டிடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து எப்போ ஹிட் ஆகுதோ ஸோ அதுதான் வந்து நம்மளோட புக்குடு ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருந்தோம். ஸோ செல் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 8,500 ருபீஸ் வந்து நம்ம ஆப்ஷன் வந்து செல் பண்ணியாச்சு. ஸோ செல் பண்ணி நம்மளோட டார்கெட்டில் வந்து புக் பண்ணியாச்சு. புக் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா 8,500 ருபீஸ் வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஜிங்காக நம்ம எடுத்தது. ஸோ ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹெட்ஜிங்க்கு ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம பை பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 400 ருபீஸ் போல் லாஸ்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த ட்ரேடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8,000 ருபீஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். சிம்பிளஸ்ட் வேலை வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே பேஸ் பண்ணாமல் பியூர்லி மேத்தமெட்டிக்ஸை வச்சு ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப் பேஜை வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட ஆன்லைன் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட லேர்ன் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.